கருணாநிதி எப்போவுமே அண்ணா நகரில் தான் நிற்பார். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோது அண்ணா நகரில் தான் நின்னார். ரொம்ப நாள் அண்ணா நகரில் ஆற்காடு வீராசாமி நிற்பார், இல்லைன்னா இவர் நிற்பார். அதுக்கப்புறம் சேப்பாக்கில் தான் நிற்பார். அன்பழகன் நிற்பார், இல்லைன்னா கருணாநிதி நிற்பாங்க. இப்போ உதயநிதி. அது என்ன இது இந்த அண்ணா நகரம் சேப்பாக்கு என்ன அப்படி இது செல்வாக்கு உங்களுக்கு ரொம்ப கொடிகட்டி பறக்குந்ததோ? ஏன் எப்போ பார்த்தாலும் அவர் அண்ணா நகர், இல்லைன்னா சேப்பாக்கம், அன்பழகன் சேப்பாக்கம், அப்படி இல்லைன்னா இப்போ உதயநிதி சேப்பாக்கம், ஏன் இந்த அங்கேயும் போனாங்க அப்படின்ட்டு இப்போ சேப்பாக்கம் கதை எடுத்தால் 89,000 வாக்குகள் போலி வாக்குகளாம். இப்போ தெரியுதா நம்மெல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு அரசியல்வாதிகள்? இந்த தொகுதியில் ஜாதி ஓட்டு எவ்வளோ இருக்குது, எந்த ஜாதிக்காரன் நிற்கிறான், எந்த ஜாதி நமக்கு ஓட்டு போடுவான், அதுதான் கணக்கு, அரசியல் கணக்கு. ஆனால் திமுகவோட கணக்கு எப்படி தெரியுமா? எந்த தொகுதியில் அதிக போலி வாக்கு இருக்குது அதை பிடிச்சிக்கலாம். அப்போ அண்ணா நகரில் அவருக்கு இது பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு யாருக்கும் புரியல. இப்போ பார்த்தா அண்ணா நகரில் போலி வாக்குகள் 1,00,000க்கு மேலே. அதனால தான் அவங்க அண்ணா நகரிலேயே நின்று இருக்காரு. சேப்பாக்கத்தில் 89,000 போலி வாக்கு. அப்போ சேப்பாக்கில் இப்போ உதயநிதி போய் நிற்கிறது காரணம் எது? மக்கள் செல்வாக்கு இல்லை, யார் யார் ஓட்டு போடுவாங்க கணக்கு இல்லை, போலி வாக்கு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் அவங்க நிற்கிறாங்க. அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் குளத்தூரில் நின்னார், அங்கே எவ்வளவு 1,00,000க்கு மேல் போலி வாக்குகள் நீக்கிட்டான். அப்போ ஏன் அங்கே போய் நின்னார்? போலி வாக்குகள் அங்கே அதிகம். அப்போ நம்ம அதை குளத்தூரில் தானே நிற்கிறோம் அப்படின்னு தான் குளத்தூரில் போய் இவ்வளவு நாளாக அவர் நின்றுருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது 1000 விளக்கு. எப்போவுமே ஸ்டாலின் 1000 விளக்கில் தான் நிற்பார் அந்த காலத்தில் இருந்து. அப்போ 1000 விளக்கு நின்றுக்கிட்டே இருந்தாங்களே, அங்கே போலி வாக்கு எவ்வளோன்னா 96,000 வாக்கு போலி வாக்கு. அதனால தான் எப்போவுமே ஸ்டாலின் 1000 விளக்கிலே நின்றுருக்காரு. இதில் கணக்கு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். எதனால் இந்த தலைவர்கள்லாம் நிற்கிறாங்க? அந்த தலைவர்கள் நின்ன தொகுதி எதுன்னு பார்த்து இதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு தலைவனுக்கும் எடுத்தீங்கன்னா கேனூருக்கு எடுங்க, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எடுங்க, துரைமுருகன் இவங்கெல்லாம் நின்ன தொகுதியை போய் பாருங்கள், எவ்வளோ கள்ள ஓட்டுன்னு பாருங்கள், கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் இவங்கெல்லாம் ஏன் அந்த தொகுதிக்கு போனாங்க. ஆக இதை வைத்து மூலதனமாக வைத்து மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்து இவர்களெல்லாம் எம்எல்ஏவாக்கி மந்திரியாகி போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிறது இந்த இதில் இருந்து இப்போ வந்துருக்கு.